ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி அண்ட் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான உருளைக்கிழங்கு மசாலா, பூரிக்கு ரொம்ப சூப்பர் காம்பினேஷனான இந்த மசாலாவை ஈஸியாக 15 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் சீக்கிரமாகவும் பண்ணிடலாம், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கடலை மாவு, தேங்காய் இது எதுவுமே நம்ம சேர்த்து பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி சிம்பிள் மெத்தட். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1, தக்காளி சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை, கடுகு, கடலைப்பருப்பு தாளிக்க, உப்பு தேவைக்கேற்ப, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் தேவைக்கேற்ப. எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஒரு உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஒரு உருளைக்கிழங்கை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கண்ணுக்கு தெரிகிற மாதிரி விட்டுட்டு மித்ததை நல்லா மசித்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுடுங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு குறைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் குறைவாக சேர்த்திக்கோங்க. தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு எண்ணெய் தேவைப்படும். அதனால் உங்கள் தேவைக்கேற்ப எண்ணெய் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகையும் கடலைப்பருப்பையும் போட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. கடுகு நல்லா புரிஞ்சிடட்டும். கடுகு புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க இஞ்சியையும் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு. இஞ்சியை பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க பூரி மசாலா. இப்போ அவங்களுக்கு கொடுக்கும்பொழுது நம்ம அதில் இருக்க இஞ்சியை எடுக்கிறதுக்காக பெருசாக கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வெங்காயம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு அந்த கிறிஸ்ப்னஸ் மட்டும் மாறினா போதும். வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை ஆட் பண்ணி வதக்கி விடுங்க. தக்காளி பழம் உங்களுக்கு ஒரு சின்ன புளிப்பு கொடுக்கும். அது இந்த கிரேவிக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். தக்காளி பழம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்து உப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்திட்டு எல்லாமே நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சள் தூளும் உப்பும் சேர்ந்ததுனால உங்களுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நிமிஷம் போல் நல்லாவே கலக்கி விடுங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்த வேண்டாம். ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு கிரேவி ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே இன்னும் ஒரு நிமிஷம் கூட வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கலக்கி விடுறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துடுங்க. தண்ணி சேர்த்து ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். பாருங்கள், கடலை மாவு, தேங்காய் நம்ம எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்மளுடைய கிரேவி எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு விட்டதுனால கிரேவிக்கு அந்த திக்னஸ் கிடச்சிருக்கு. ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் மல்லி இலை தூவி இறக்கிடுங்க. சுவையான இந்த பூரி உருளைக்கிழங்கு மசாலாவை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.